ராணுவம் கையகப்படுத்தி இருக்கிற காணிகளை விடுவிக்கிறதுக்கு எத்தனையோ போராட்டங்கள் செய்து எத்தனையோ வழக்குகள் செய்து எத்தனையோ 1000 ஏக்கர் எல்லாம் விடுவித்துக் கொண்டிருக்கிற வேளையில 5940 ஏக்கர் வடக்கு மாகாணத்தில் 5940 ஏக்கர் இந்த வர்த்தமானி பிரசுரத்தின் மூலமாக அரச உடைமையாக்கப்படுவதற்கான முயற்சி எடுக்கப்படும். 5940 ஏக்கரை கையகப்படுத்துவதற்கான முயற்சியை செய்து கொண்டு நேற்றைக்கு யாழ்ப்பாணத்தில் 40 ஏக்கரை விடுவிச்சிருக்காராம். 40 ஏக்கரை விடுவிச்சிருக்காராம். அதான் செய்தியாக பார்த்துதான் நல்ல காலம். அதை பற்றி கேட்ட இந்த விஷயம் வெளிவந்தபடினால ஜனாதிபதிக்கு ஒரு எச்சரிக்கையும் எடுத்திருக்கிறோம். இதை மீள கைவாங்காமல் வடக்குல காலடி எடுத்து வைக்க நாங்கள் விட மாட்டோம். நான் நேற்று கடுமையான எச்சரிக்கை ஜனாதிபதிக்கு சொல்லி எங்களை மக்கள் ஏமாளிகள் நினைச்சு கொண்டிருக்க வேணாம். ஏனென்றால் இது நிலம் சம்பந்தமான விடயம். நாங்கள் ஒரு தேசம் என்று சொல்லுகிற நாங்கள் அதுல பிரதானமானது நிலம். நிலம் இல்லாவிட்டால் பிறகு என்ன தேசம்? மக்களே புலம்பெயர்ந்து போய் கொண்டிருக்கே அது பிரச்சனையா இருக்குது. ஆனால் எங்களுடைய நிலங்களை நாங்கள் வைத்திருப்பது, அதை மீட்டெடுப்பது ஒரு விஷயம். ஆனால் இருக்கிறதையும் போய்விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அடிப்படையான விஷயம்.